இருந்தாலும் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணால் பபிள்ஸ்லாம் வரும். இப்போது அதுலேயே ஒரு ஆஃப் லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெனிலா எசன்ஸ் தேவையில்லை, ஏன்னா நம்ம எக்கு போடல, அதனால் எந்த ஸ்மெல்லும் வராது. இருந்தாலும் நாங்கள் கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அவ்வளோதான். இது கூட வந்து நம்ம அதை கலந்து வச்சுருக்க அந்த பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அந்த மாதிரியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா இந்த கோதுமை மாவு கொக்கோ பவுடர்லாம் எடுத்து இந்த தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே அதிகமாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் வரும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், மிக்ஸ் பண்ணவே நமக்கு வந்து சாக்லேட் கலர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால அந்த கலர் கிடைக்கிது பாருங்கள். நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்களுக்கு பாதியிலேயே வந்து அந்த பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, கெட்டியாக கொலன்னு. இதோட டேஸ்ட் வந்து ப்ரௌனி மாதிரி இருந்தது எங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே வந்து பாதியில் இந்த பதம் வந்துடுச்சு. மிச்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு முடியல, அந்தளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு. இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. நல்லா ஸ்மூத்தாக கொலன்னு வந்துச்சு, அங்கங்கே கட்டிலாம் இல்லாமல். நீங்களும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டின்னில் ஊற்றுறது மட்டும்தான் வேலை. இதோட வந்து நமக்கு கேக் பேட்டர் செய்கிறது வந்து முடிஞ்சிடுது. இப்போது உங்கள்கிட்ட டின் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பவுல் உங்கள்கிட்ட இருக்கிறது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், கேக் சேர்த்து வச்சுருக்கிறது. இப்போ இதில் வந்து நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நெய் பிடிக்காததுனால நாங்கள் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் அதில் அந்த டின்னில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து அதில் எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிறது மட்டும்தான். இப்போது அது எல்லாத்தையும் பொறுமையாக கேக் டின்னில் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தாழ்த்தியாக இல்லாமல் கேக் நல்லா ஈவனாக வரும். நாங்களும் இது மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் கேக் செய்கிறேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பாதாம் எடுத்து சீவி விடலான்னு பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து சீவ தெரியல. அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முந்திரி, பாதாம், பிஸ்தா அவங்ககிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது சீவி ஆட் பண்ணலைனாலும் கட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம், அது நல்லாயிருக்கும். ஆனால் நாங்கள் சீவியே போட்டுக்கிட்டோம். இதே உங்களுக்கு இடையில வரணுன்னா அது வந்து கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ அம்மா சீவி கொடுத்தது எல்லாத்தையும் இதில் தூவி விட்டாச்சு. முன்னாடியே நாங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் அம்மா தண்ணி வச்சு இப்போ சுட்டுருச்சு. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த கேக் டின் எடுத்து அதில் வைக்கிறது தான். எங்ககிட்ட ஸ்டாண்ட் இல்லாததுனால நாங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தட்டை வச்சுட்டு இதில் வந்து இந்த கேக் டின்னை இன்சர்ட் பண்ணிட வேண்டியது தான். எனக்கு வந்து கை சுட்டதுனால அம்மா வந்து அதுக்குள்ளே வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ இது வந்து ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே வச்சு மூடி போட்டு வச்சு அப்புறமா எடுத்து பார்த்தலாம். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லா ப்ளஃபியாக வெந்து நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சைடில் ஃபோக் ஸ்பூன்லாம் விட்டு பார்த்தோம். கரெக்டாக வெந்ததுனால எடுத்து ஆற வச்சுட்டு நாங்கள் இன்னொரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். மாற்றுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா தட்டுனா தான் வரும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் போட்டோன்னே அப்படியே வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நீங்களே, அது பார்க்குறக்கே சாஃப்டாக அந்த கடையில் வாங்குகிற ப்ளம் கேக் மாதிரி இருந்தது. இப்போ அதை நான் வந்து கமுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாப்பிட்றதுக்குமே நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், உள்ள சைடில் எல்லாமே நல்லா வெந்து வந்துச்சு. கேக் நல்லா வெந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்பா சொன்னோன்னே கட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து கமல்னி தான் உங்களுக்காக கட் பண்ணி காட்டுறா. உள்ளே வந்து வேகாதோ என்னவோ நினச்சோம், பட் கொஞ்சம் வந்து வளவலன்னு இருந்தது. பட் நல்லா வெந்து சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் செஞ்ச கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.